உலகம் முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டார். இப்போது அந்த பிராண பிரதிஷ்டைக்காக கருவறைக்குள் கர்ப்பகிரகத்திற்குள் பாரத பிரதமர் சென்று கொண்டிருக்கிறார். पतित पावन सीताराम और आज भगवान राघव के रूप में पधारने वाले हैं. वो न रघुपति हैं, वो न राजा राम हैं, न सीता. காட்சியளிக்கிறது. அப்படித்தான் திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. மூடிய திரைக்குள் பிரதமர் நரேந்திர மோடி ராம் லல்லா 5 வயது பாலகனாக மூலவர் காட்சியளிக்கக்கூடிய அந்த அறைக்குள் கருவறைக்குள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இதுதான் கருவறை. இந்த கருவறையில கீழே பார்க்கின்றோம். இதுதான் ராம் லல்லா 1947 இந்த ஸ்தலத்தில் அமைந்து இருக்கக்கூடிய இந்த ராம் லல்லா சிறிய அளவில் விக்கிரகங்களாக காட்சியளிக்குதுல. இது இந்த கோயிலுடைய உற்சவ மூர்த்தியாக வழிபட போகிறது. 1947 இப்ப வரைக்கும் அந்த கோவில் இருக்கிறது. இது நீங்க திரையில பார்ப்பது உற்சவ மூர்த்தி. 4 சிறிய விக்கிரகங்கள், ராம விக்கிரகம், லக்ஷ்மண விக்கிரகம், பரத சத்ருக்ன 4 விக்கிரகங்கள் உற்சவ மூர்த்தியாக காட்சியளிக்கிறது. அதற்கு மேல சிலை ரூபத்துல பிரம்மாண்டமாக 4.25 அடியில மூலவர் காட்சியளிக்கிறார். இப்ப திரையில பார்ப்பது, திரையில நமக்கு தெரிவது, இங்க விக்கிரகங்களாக தெரிவது 1947 இந்த ஸ்தலத்துக்கு வந்ததாக கருதப்படக்கூடிய இந்த விக்கிரகங்கள் உற்சவ மூர்த்தி. இங்க ஒரு மூலவர், ஒரு உற்சவர் இருப்பார். இந்த உற்சவர் சிறிய அளவிலான விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த ராம் லல்லா பாலராமர் மூலவ மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். அவரை வேண்டி வணங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மூலஸ்தானத்தில் பிரதமரோடு RSS தலைவர் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் தீர்த்தம் பெறாரு. அவர் உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் மற்றும் தலைமை ஆச்சாரியர்கள் ஒரு சிலர் மட்டுமே அங்கே எண் வடிவத்தில் ஆக்டகனல் ஷேப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து தந்தி டிவியில் நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம். ராம்லல்லா விராஜ்மான் என்று சொல்கிறார்கள். இந்த 4 விக்கிரகங்கள் ராமர், லக்ஷ்மணர், பரத சத்ருக்னர் இந்த விக்கிரகங்கள் மட்டுமே தான் காட்சியளிக்கிறது. நமக்கு வழக்கமாக நம்ம கோவில்களில் கூட புகைப்படம் எடுக்கிறதுக்கான அனுமதி என்றால் உற்சவ மூர்த்திக்கு மட்டும்தான் அனுமதி. அது போல நமக்கு திரையில காட்டப்படுவது உற்சவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த ராம் லல்லா தான். இந்த பாலராமர் மூலவராக விளங்குவார். அவருக்கு இன்னும் பிரசித்தி அதிகம் என்பதனால அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடியல. இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு கூட ஒரு தொடங்கிடுச்சு. அந்த முகூர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. வாமன அவதாரம் அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நடந்தது. அதெல்லாம் விட முக்கியம் என்னன்னா, ராமர் என்றைக்கு ராமர் அவதாரம் செய்தாரோ அன்றைக்கு அந்த புனர்பூச நட்சத்திரம் இருந்த நன்னாளில் மதியம் 12 மணிக்கு மேல் அபிஜித் முகூர்த்தம் வந்த நேரத்தில் தான் ராமாவதாரம் நடந்தது. ஏறத்தாழ இன்னைக்கு ராம்லல்லா அங்கே மறுபடியும் தன்னுடைய கண்ணை திறந்து பிராண பிரதிஷ்டை மேற்கொள்கிறார்னா, அன்னைக்கு எப்படி திரேதாயுகத்தில் எப்படி ராம அவதாரமோ அதே நேரத்துக்கு கிட்டத்தட்ட இப்போதும் நடக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.